இந்த வீடு தான் பொழுதுடா. நீங்க தானே வர சொன்னீங்க எலக்ட்ரிஷியன்? ஆமாப்பா நான் தான் சொன்னேன் வாங்க. இங்க தானடா. நான் ஏதோ ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளம் சொன்னீங்களே. ஃப்ரிட்ஜ்ல உள்ளதான் இருக்கான், வெளியே எடுத்துக்காதுன்னா வாழ பிச்சானா உள்ள வாப்பா. இதான் போகல பழைய மாடல் பொழுதுதா. வாங்கி ஒரு வருஷம் கூட அவளை பழைய மாடல் என்றா. ஒரு வருஷத்து மாடல்னு சொன்னேன். நல்லா சொன்னேன். நீ கவலைப்படாத முடிச்சிடலாம். பல்லு வலிக்கலையா? மறந்துட்டேன்ப்பா. நல்லா மந்த நான் பாருப்பா. நான் பாக்குறேன், நீ போய் உட்காருங்க. ஃப்ரிட்ஜ் ஏன் ஓடலன்னு பார்க்க சொன்னா சுத்தி சுத்தி பாத்துனுக்குறான். கேள்வி மேல கேள்வி கேட்டுங்க, அதை போய் உட்காருப்பா. சரி சரி நீ பாரு. தனியா இருக்குதுடா. வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிச்சு. என்னப்பா ரொம்ப செலவு வச்சிருமாண்ணா? ஃப்ரிட்ஜ் ஓடுது. என்னப்பா ஆச்சரியமா இருக்குதா? கோயில இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கூட அடிக்கல ஃப்ரிட்ஜ் ஓடுதுன்றீங்க. எங்க கைரா சாப்பிட்டியா? கேட்டுங்க. பரவாயில்லப்பா. எவ்வளவு காசையா? வேற யாராவது இருந்தா ஒரு 2500 ரூபாய் கேட்டிருப்போம். உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி 2000 ரூபாய் கொடுங்க. 1500 தாங்குதா? எங்க அண்ணன் வந்தா தான் இன்னொரு 500 தர முடியும். பரவாயில்ல விடுங்க. தேங்க்ஸ்ப்பா. தம்பியா யார் இவங்க? எலக்ட்ரிஷியன். நம்ம வீட்டுல என்னடா ஃபால்ட்? ஃப்ரிட்ஜ் ஓடல காலையில இருந்து. நான் தான் ரொம்ப கூலிங் ஆகிதுன்னு பிளக்க பிடிங்க விட்டேன். நான் வரேங்க. இது எங்க போறா? என்னங்க சட்டை பிடிக்கிறீங்க? ஏன்டா லெக் சொருன்றதுக்கு உனக்கு 2000 ரூபாய்டா? நாங்க பாட்டுலாம் பார்த்தோம். கேளுங்க எங்க முதலாளியா. முதலாளியா? ஆமா முதலாளியா, நீங்க பேசுங்க, நான் வந்துடுறேன். முதலாளி 2000 ரூபாய் கூட எல்லாம் புரிஞ்சிருக்கேன்.